ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுங்கிற ஒரு அற்புதமான பாக்கியம் குமுதம் பக்தினால் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய பெருவணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம், என்ன விஷயம் சார்? அப்படி என்ன விஷயம்? பிறப்பு பலன்கள் சொல்கிறது நிறையா பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பிறப்பு பலன்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த வக்கீலுக்கு வந்த கேஸ்லாம் வேறு, நான் எல்லோரும் ஒரு வக்கீல் மாதிரி தான், ஒவ்வொருத்தருக்கு வந்த கேஸ்லாம் வேறு. அதை வச்சு அசஸ்மெண்ட் பண்ணி அதில் பெக்கூலியர் பாயிண்ட் எடுக்கிறது தான். இது எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா, இதை எதை பண்ணுங்கள், இதை எதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஊடகத்தினுடைய ஊடக தர்மம். என்ன அதோட வேலை? என்ன? இதை எதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க. பண்ணும்போது நீங்கள் பண்ணாமல் இருக்க போகிறீங்க. அதுதான் நம்மளோட அடிப்படை குறிக்கோள். இன்னொன்று, இதை தொடர்ந்து வரக்கூடிய கடனை நீக்குகின்ற விஷயம் என்ன, பொருளாதாரத்தை பெருக்குகின்ற விஷயம் என்ன, அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டுக்கு வந்து எப்போ சார் டான்ஸ் ஆட போகிறாங்க, எல்லாம் நடக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது? கீழே கமெண்டில் நான் சொல்கிறதெல்லாம் எஸ்ஸா நோவான்னு மட்டும் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து இந்த பதிவு வெற்றியா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும். அவ்வகையில் நீங்கள்லாம் கற்பனை காண்பதில் வல்லவர்கள். மிதுனராசிக்கு பொதுவாகவே நிறைய கற்பனை. 2 கூடியவன் சந்திரன் என்பதால். அடுத்தது, தன் சொந்த காலில் இருக்க ஆசைப்படுவீர்கள். யார்கிட்டையும் நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ என்னன்ற நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஆட்கள். நீங்கள் ரொம்ப தைரியமான ஆட்கள். பெரும்பாலும் கார் டிரைவராக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். மேஷராசிக்காரர்களை தொடர்ந்து மிதுனராசிக்காரர்கள் நிறையா கார் ஓட்டுற ஆட்களை நான் பார்க்குறேன். அன்றாடம் பணி ஓட்டுவீங்க, சாயந்தரம் ஆனால் கேஷ் வரும். இப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி தன் ரகசியத்தை உங்களை மாதிரிலாம் காப்பாற்ற முடியாது. உங்கள் பாஸ்வேர்டெலாம் உங்கள் பாஸ்வேர்டு தான், மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. கேட்டால் பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த்துக்காக பண்ணுறப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் பாஸ்வேர்டு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ரொம்ப உறுதியான அந்தரங்கங்களை ரொம்ப மெயின்டைன் பண்ண. ஆனால் அதே இன்னொருத்தர் பாஸ்வேர்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு அது ஒரு குணம். சும்மா வம்பு பேசுகிற குணம் தானே. அந்த மாதிரி அவர் என்ன, அவன் எங்கே போனார் அவர், இதெல்லாம் கேட்பீங்க. அடுத்த ஒரு ரகசியத்தை கேட்டுகிட்டே இருக்கிறது உங்கள் குணம். அதை குறைச்சிக்கோங்க. அது அவருக்கு காதில் விழாத வரைக்கும் நல்லது. விழுந்துருச்சுன்னா வேலை போயிடும். பார்த்தீங்க. அடுத்து, ரெஸ்பெக்டை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எங்கே போனாலும் நம்ம வரணும், கூப்பிடணும், வெல்கம் பண்ணணும். பொது வாழ்க்கையில் இருப்பவங்கலாம் பூர்ண கும்பம், அந்த பூர்ண கும்பம் போட்டோம், என்ன நம்ம சந்தன மலைலாம் போட மாட்டாங்களா அப்படி. சரிங்க சார், வாங்க சார், பூர்ண கும்பமே காமிச்சாச்சு. கொஞ்சம் லிபரல் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்டு எல்லாருக்கும் தெரியாது. பாதி பேருக்கு அந்த சம்பிரதாயமே தெரியாது. டபுள் மைண்டடாக இருப்பீங்க. வீட்டை விட்டு போய் வெளியே வந்துட்டு பூட்டை இழுத்து பார்ப்பீங்க. இது வந்து ஓகேவா, டபுள் மைண்ட், அதெல்லாம் பார்ப்பீங்க. தோல்வியை தாங்குபவர்கள். உங்கள் அளவுக்கு தோல்வி அடைஞ்ச உலகத்தில் யாரும் கிடையாது. அவ்வளவு தோல்விகளையும். ஏன்னா மிதுனராசிக்காரர்கள் ஒரு வக்கீலை மாதிரி சார். உங்கள்கிட்டலாம் ஒரு கேஸை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே போய் வெளியே வருவீங்க. பெரிய பெரிய கோர்ட்டுகள்லாம் இருக்கிறவங்கலாம் வக்கீலில் பெரும்பாலும் மிதுனராசிக்காரங்க ஜெயித்தவங்க. ஏன்னா லா பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. அது மாதிரி கல்விமான், சாமர்த்தியம், இதெல்லாம் உங்களால் யாருக்கு பிரயோஜனமோ இல்லையா சார், ஊருக்கு பிரயோஜனம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒருத்தரை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. அவருக்கு ஐடியாவாக கொடுப்பீங்க. சார் இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார். அவர் நல்லா வளர்ந்து எங்கேயோ போயிடுவார். கடைசியாக உங்களை வேலை எடுத்துக்கிடுவார். ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி மீனராசிக்காரங்களால் பாதிப்போ, மிதுனராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அவங்களாலே பாதிப்பு. மிதுனராசிக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல பெண்கள்கிட்டயே பழகி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க 100க்கு 90 பேர். ஆனால் அதில் கல்யாணம் நடந்தது 100க்கு 10 பேர். மீதி 90 பேர் அந்த விஷயம் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு வேலை போனவங்க தான் அதிகம். வேலைக்கு போகிற இடத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு பிரியன்னா அவங்க வீட்டுக்கு போய் பேசி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஆஃபீஸ் வேறு, பர்சனல் வேறுன்னு ஹேண்டில் பண்ணுங்கள். ஆஃபீஸில் லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணுற இடத்துல ஆஃபீஸ் விஷயம் பேசக்கூடாது. அதில் உறுதியாக இருங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு இது வாண்டடாக வந்து அமையும். ஆஃபீஸில் நீங்கள் பார்க்குற பொண்ணை திருமணம் பண்ணிக்கிற ஒரு அம்சம். அது மாதிரிலாம் எல்லார் வாழ்க்கையும் நடக்கிறது தான். ரகசியம் காப்பாற்றுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னது, இதில் ரகசியம் காப்பாற்றுங்கள். அதே மாதிரி 7-10 கூடையவர் குரு என்பதால் அவன் உங்களுக்கு ஜென்ம எதிரி. இந்த குரு மிதுனராசிக்காரங்க யாராவது தெரியாத கொஞ்சம் தீர்த்தம்லாம் சாப்பிட்டேன்னா, தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா கூட லிவரை காப்பாற்ற முடியாது. தீய பழக்கங்கள் இருந்தால் இன்றைக்கே கீழே போட்டு உடச்சிருங்க. ஏன்னா 7-10 கூடியவர் குரு உங்களுக்கு இரக்கமே இல்லாமல் தண்டிப்பார். இந்த கல்லீரல் விஷயத்தில் மட்டும் மிதுனராசிக்காரங்க பெரும்பாலும் மாற்றுறது இதில் தான். அதனால் நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்க. உடம்புக்கு தேவையில்லாத சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன்னு புரியும். அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. ஸோ இப்போ 7 கூடியவர் பாதகாதிபதி குரு என்பதால் முதல் திருமணம் சந்தோஷத்தை தருவதில்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி சுக்கிரன் 5 கூடியவன், அவனே 12 கூடியவனாக இருப்பதால் குழந்தைய சின்ன வயசாக இருக்கும்போது கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் பாக்கியம் மிதுனராசிக்காரங்களுக்கு இருந்ததில்லை. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது வளரும். ஒரு 3-4 வயசு வரைக்கும் நீங்கள் எங்கே இருப்பீங்க? லண்டனில் இருந்திருப்பீங்க. அங்கே ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார். அப்புறமா நீங்கள் திரும்பி வருவீங்க.
திரும்பி வந்து குழந்தைய அது கூட வளர ஆனால் அதுக்குள்ளே விவரம்லாம் தெரிஞ்சு அந்த முதல் 5 வருஷம் அப்பா எங்கம்மா அப்பா வீடியோ காலில் தான் பேச முடியும்னு உங்கள் வீடியோ காலில் தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இருக்கின்ற இடம் எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க. இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு. தயவுசெய்து கமெண்டில் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப பாடுபட்டு எடுத்த பதிவு. ஒத்தையடி பாதையாக இருக்கும் உங்கள் வீடு. இப்படி வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வீட்டு வாசலில் இப்படி ஒரு தெரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தெருவில் போய் வண்டி திருப்ப முடியாது. இந்த தெருவை அப்படியே சுற்றி வரலாம். அது தெருவோட முக்கில் போய் திரும்பலாம். உங்கள் வீட்டு வாசலில் திரும்ப முடியாது. இவ்வளோ தான் இருக்கும் இடம். இந்த மாதிரி அமைப்புடையவங்க மிதுன ராசிக்காரர்கள். சரி, இதனால் ஒரு 10 காசு பிரயோஜனம் இருக்கா சார்? இது என்ன சார் பிறப்பு ரகசியம்? இந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன். இது நீங்கள் நம்பிக்கை வரதுக்கு அப்போ தான் அடுத்த பதிவு இதை விட வெற்றி பெற வைப்பீங்க. கரெக்டாக நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் சார். முதல்ல உங்களுக்கு எனக்குள்ள ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுமா இல்லையா? அதுக்காக தான். அப்போ மிதுன ராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ளே தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் அணில்கள், என்ன குருவிகள், சிட்டுக்குருவி எல்லாம் வந்து பழங்களாக சாப்பிட்டு அங்கேயே சம்போகம்லாம் அங்கேயே இருந்து ஒரே குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கோம். மிதுன ராசிக்காரங்க வீட்டில் பாருங்கள், காக்கா ஒரு 4 முட்டை பொரிச்சிருக்கோம். அங்கே இருக்க பற்றி அதை குழவி கூடாது, அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் அம்மா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாவம் அது இங்கே எங்கேயும் இல்லாமல் கட்டி வச்சுருக்குப்பா, இருந்துட்டு போதுப்பா, இந்த வீட்டில் இவ்வளோ ஜீவராசி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அமைப்புடையவர்கள் நீங்கள். அதனால் மிதுன ராசிக்காரங்க வீட்டில் யாராவது தங்கி, யார் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க, மிதுன ராசிக்காரங்க உங்கள் பெரியப்பா வீடு அது, உங்கள் சித்தப்பா வீடு அது அப்படின்னா அங்கே தங்கி 2 நாள் இருந்து வர நிச்சயம் குழந்தை படைக்கும். இது சொல்லப்படாத சாஸ்திரம். இது அங்கே இருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து, அவங்க வீட்டில் தங்கி இருந்து மீதி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கும். திடீர்னு ரியல் எஸ்டேட் விஷயங்கள் நடக்கும். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க அப்பா அவங்கள சின்ன வயசுலேயே பிரிஞ்சிடுறாங்க, அல்லது அவங்க இருக்கிறது இல்லை. அம்மா தான் அவங்கள வளர்த்துறாங்க. அம்மா மேலே கொல்ல பிரியம். அம்மாவுக்காக என்ன வேணால் செய்வாங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி யார்? சச்சத் நீங்கள் தான். உங்களோட அம்மா கூடவே ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருந்து உங்களோட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். மிதுன ராசிக்காரர் பெரிய தொந்தி வந்துடும். இந்த பானிபூரிலாம் திங்கிறது அதெல்லாம் நிறுத்திக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சட் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. தொந்தி, கல்லீரல், வயிறு, கிட்னி இதில் தான் பிரச்சனை வரும். இதெல்லாம் குருவோடது. எதை சாப்பிட்டாலும் இயற்கை உணவாக சாப்பிட. ஆசையாக இருந்தால் நல்லா தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றாகாது. தெரியாததை சாப்பிடாதீங்க. அடுத்தது, காருக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஆடம்பர செலவு. காருக்குள்ளே அப்படியே இந்த ஆடியோ போடுறது, செட்டு போடுறது, உட்காந்து அப்படி டும்முன்னு கேட்கணும் சார். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக இருங்க. கார்லையாவது நிம்மதியாக இருங்க. நம்ம வேலையில் தான் கத்திக்கிட்டே இருக்கோம், கார்லையாவது நிம்மதியாக இருங்க. இதெல்லாம் நடக்கும். சகோதர பிரியர்களாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு தம்பியா அண்ணா பிறக்கிறதும் ஒன்று தான். மகாவிஷ்ணுவுக்கு அவர் கூட மகாவிஷ்ணுவுக்கும் மச்சானா பிறக்கிறது ஒன்று தான். அப்படி பார்த்துப்பீங்க நீங்கள் உங்கள் தம்பியை. என் தம்பிடா அப்படிம்பீங்க. தம்பி உடையான் படை கெஞ்சான் எல்லாம் பேசுவீங்க. அவரும் அதே மாதிரி தான். அண்ணன்னா அண்ணன். அந்த பாவம் உங்களுக்கு. ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரு சுபக்கிரகம். இவருடைய சாதாரண குணம் இதெல்லாம். மிதுன ராசிக்காரங்கள்லாம் ஜோசியம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்க இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்து வரணும். அவ்வளோ தூரம் நல்லா கல்விமான், வித்வான், சித்தர் வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் சித்தர் கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒருத்தர் விஷம் சாப்பிட்டு சிவலோக பிராப்தி அடைஞ்சவராக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க. அதுக்கு அடுத்து உங்கள் வீட்டில் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, சன்னியாசம் போயிருப்பார். உங்கள் வீட்டில் ஒருத்தர் உலகத்தை துறந்து இதெல்லாம் நடந்திருக்கும். எங்கள் அப்பாவோட பெரியப்பாவை சொல்லுவாங்க, சாமி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி திருவண்ணாமலைக்கு அப்படியே பிரதேசம் மாதிரி போயிட்டாராம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் உங்கள் வீட்டு வாசலில். படிப்படியாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. பெரும்பாலும் ரீட்டைல் வியாபாரிகள் நீங்கள் தான். உங்கள் ராசி சேர்ந்தவரே தான் கன்னி ராசிக்காரங்க, அதே புதன் தான். ஆனால் அவர் யார்? ஹோல்சேல். நீங்கள் யார்? ரீட்டைல். மொத்தமாக ஒரு இடத்துல வாங்குவீங்க, அந்த இடத்துல விற்பீங்க. இந்த மாதிரி தான் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். கார்னரில் இருப்பீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குங்க. கீழே கமெண்ட்டில் எஸ் போடுற நேரம் இது. பூங்கா இருக்கும். வீட்டு கார்னரில் இருப்பீங்க. பறவைகள், அணில் தோட்டம்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கவே. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கும். நிறைய புத்தகங்கள் படிக்கிற பிரியர் நீங்கள். அதேமாதிரி இசைக்கருவி உங்கள் வீட்டில் ஒன்று இருந்துருக்கும். ஏதாவது சின்ன இசை, டோலாக்கு மாதிரியாவது ஒன்று இருக்கும். பஜன் பண்ணுவாங்கல்ல, பஜன். ஏதாவது ஒரு வீட்டில் சின்னதாக ஒரு கிறிஸ்டியானிட்டியாக சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வாசிக்கிற கருவி ஒன்று இருக்கும். அதுக்காக நீங்கள் வீணை வாசித்து வாசிங்கன்னு நான் சொல்லலை. சின்னதாக ஏதாவது ஒரு இதாவது இருக்கும். அந்த பேசிக் வாய்ஸஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். மிதுனம், திருவாதிரை. மேசராசிக்கு சொன்ன அதே தான். மிதுனம், திருவாதிரை. நைட்டு டைமு ரோட்டில் போனீங்கன்னா நாய் கடிக்கும். நீங்களாம் ரொம்ப அட்ராக்டிவ். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். போகும்போதே 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போட்டுட்டு, சார் இதெல்லாம் ஒரு பலனா சார், நிம்மதியாக வேறு ஏதாவது அதுதான் அடுத்த பதிவு சொல்கிறேன்ட்டனே. இந்த பதிவு என்ன பதிவு சார்? நீங்கள் யாருங்கிற பதிவு, அந்த டெஸ்டிங் தானே போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து புனர்பூசம். மிதுனம் புனர்பூசம். தொலைந்து போவீர்கள். நான் வீட்டை விட்டு இங்கே காணப்பட்டார் சார். அவரெல்லாம் மிதுனம் புனர்பூசம் தான். போவார், ஒரு மயக்கத்துலேருந்து 6 நாள் திருச்செந்தூர் கோயிலே படுத்திருந்தேன், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, முருகன் வாவான்னு கூப்பிட்டாரு. இதெல்லாம் நீங்கள் தான். இது ஜென்ம தொடர்ச்சி.
இது வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் சன்னியாசியாக இருந்த ஆட்கள் ரொம்ப நீங்கள் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கடுத்து ஆசீர்வாதம் இல்லாத திருமணம் தான் பண்ணுறீங்க. அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச திருமணம் தான் 100க்கு பண்ணுவீங்க. நாங்கள் பியூர் வெஜிடேரியன் சார், ஆர்த்தடாக்ஸு, நாங்கள் இந்த காரியங்கள்லாம் பண்ண மாட்டோம். ஒரு கட்டுமானமான குடும்பம், சம்மந்தமே இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்க யாரையா கல்யாணம் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கும். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் இஸ்கரா பான்விஸ்கா, எனக்கு ரொம்ப எங்களுடைய டீம் லீடர். சரிப்பா, அந்த ஊர் பொண்ணு, நம்ம சம்பிரதாயம்லாம் தெரியுமாப்பா? இஸ்கராக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி உங்கள் இஸ்கரா பேனவெஸ்காவை இந்த ஊர் பொண்ணாக மாற்றுறதுக்குள்ளே உங்கள் அம்மா படுற பாடு இருக்கே பாவம். அந்த மாதிரி அவங்களுக்கு கல்ச்சர் சொல்லித்தர்றது, இந்த மாதிரி மாமியார் மருமக சண்டை, இதெல்லாம் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மாமனார் மருமக சண்டை தான். மிதுனம் புனர்பூசம் தொழிலில் வெற்றி. திரும்பவும் சொல்கிறேன், மிதுனம் புனர்பூசம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் சார், பண்ணுங்கள் சார். அதே மிதுனம் திருவாதிரை தொழிலை இன்னொருத்தரோட ஆரம்பிக்கிறீங்க, பண்ணக்கூடாது சார், நீங்கள் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் பார்ட்னர்ஷிப் போனீங்கன்னா உள்ளதும் போச்சுடான்னு ஆகிடும். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட்டவே ஆகாது. ஏன்னா 7 கூடிய குரு பாதகாதிபதி, 7னா பார்ட்னர்ஷிப். அடுத்து இரட்டை வருமானம் உண்டு, காருக்கு போவீங்க, முடிச்சுட்டு இதையும் பண்ணுவீங்க. தாயார் சொத்து உங்களுக்கு வரும். சில்லறை வணிகம், அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. முதல் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே ஏதாவது அப்படி ஆகிடும். அப்படி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பைக்கில் போகிறது, கர்ப்பஸ்திரியை கூப்பிட்டு ஏதாவது பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்களோட வீட்டில் விட்டுறணும். அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இந்த குரு தான் பெரியவங்க. நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசும்போது தான் பிரச்சனையே வருது. உங்களுக்கு பிடிச்ச ஆளை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அல்லது காதல் திருமணமே பண்ணாலும் இந்த ஊரில் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாத யாரையாவது கூப்பிட்டு வந்து கம்பல் பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அண்ணனால் அக்காவால் வேதனை ஏற்படும். இப்போ தம்பி சொன்னேன்ல, அதனால் அண்ணனால் அக்காவால் வேதனை ஏற்படும். அதுவும் உங்கள் ஜாதகத்தில் சுத்தம். வேலையாட்களால் பிரச்சனை வரும், ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிப்பீங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே நடக்கும். வேலையாட்களால் நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான், 10 வருஷமாக கூட இருக்கான், அவனை வேலையே வாங்க முடியல, அவன் உங்களை வேலை வாங்குறானா, நீங்கள் அவனை வேலை வாங்குறீங்களாங்கிற கற்பனை அதுதான் இருக்கும். நண்பருடன் கூட்டு திருமணம், திருமணம் செய்த பின்பு ஒரு விபத்து அல்லது ஒரு இழப்பு என்பது ஏற்படுகிறது. அண்டர்லைன் எகெயின் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன், வேலைக்கு வந்த பெண்ணால் ஆபத்து நடக்கும், நடந்தே தீரும். வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சம்பளம் வாங்கினோமா, அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டோமா, அவ்வளோதான். அங்கே போய் பிடிச்சிருந்துன்னா அவங்க வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை அனுப்பி பேசுகிறது முறை. அங்கே நீங்கள் பேசுகிறது முறை இல்லை. வேலையாட்களால் பாதி பேர் வேலையில் இருந்த கதைலாம் இதுதான். அதனால் நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்னது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1 மில்லியன் குமுதம் வரணும் அப்படிங்கிறது லட்சிய பயணம். அது ஜெயிச்சு காட்டுங்க. அது நீங்கள் தர்ற ஆதரவில் தான் அதெல்லாம் நடத்தும். நல்ல நல்ல கருத்துக்களை தர நான் தயார். நீங்கள் மட்டும் செவிக்கு உணவு இல்லாத போது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் இந்த பதிவை பார்த்துட்டு அப்புறம் பண்ணலாம் சார், மற்ற வேலையெல்லாம் வந்தாச்சு, நம்ம ஷோ வந்தாச்சு பாருங்கள் சார். கீழே போய்ட்டுருக்க இந்த கமெண்டில் நீங்கள் கொடுக்குற எஸ் 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 இதில் தான் அடுத்த பதிவு கடன் திறப்போது பொருளாதாரம். அதுக்கும் இதே மாதிரி பாயிண்டாக சொல்லுவேன். குமார்கிட்ட வாங்காத, அஜித் குமார் இருக்கான் அவன்கிட்ட வாங்கிரு, அழகாக சொல்லுவேன். சொல்கிற இடத்துல போகிறீங்க, பணத்தோட ரெடியாக இருப்பார் அஜித் குமார், கமான் வாங்கிக்கங்க பார். நடக்குமா? நடக்கும் சார், நீ கொடுக்குற ஆதரவில் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.